ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறதுனால நம்ம ஐலி, சிவா, இந்திராணி எல்லாருமே வந்து நம்ம உதய பெருமாளை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து இந்த மினிஸ்டரை கொலை பண்ணவனை சும்மா விட மாட்டோம், அவன் வெளியில் வந்தால் அவனோட கெதி எங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இளங்கோவும் இருக்காங்க, நம்ம மினிஸ்டரோட பையனும். ஆனால் வந்து யாருமே வந்து உள்ளே விடாமல் ரொம்ப நேரம் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து யாருமே உள்ளே விட மாட்டாங்களே, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போலீஸ்கார அதிகாரியோட துப்பாக்கி ஏற்ற நம்ம ஐலி வந்து சுடுறாங்க. சுட்டதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்னம்மா இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. நான் எதுவும் பிரச்சனை பண்ணலாம் வரல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே தலைவர் வந்து இறந்து கிடக்கிறாரு, அனாதை மாதிரி கிடக்கிறாரு, நீங்கள் வந்து அந்த காரியத்தெல்லாம் பார்க்காம இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி என்னென்னமோ பேசி அவங்களோட டைவெர்ட் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் சரிதான், நம்ம இந்த விஷயத்த அப்புறமா வந்து பார்க்கலாம், எப்படியும் அவன் உள்ளே தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோ என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரியை பார்த்து, அவன் மட்டும் வெளியில் வந்தானா அவனோட சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் அதிகாரியை மிரட்டிட்டு இளங்கோவும் போயிடுறாங்க. அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவனுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஐலியும் வந்து நம்ம உதய பெருமாளை பார்க்குறதுக்காக எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கார்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேஸ்க்காக என்ன எவிடன்ஸை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஐலியும் அங்கே வந்து சும்மா மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் போலீஸ்காரங்க ரொம்பவே திமிராக பேசுகிறாங்க. நம்ம சிவாவும் ஐலியும் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்ற ஒரு இது தெரியாத அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே வந்து பொது ஆள்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த போலீஸ்கார் பேசும்போது ஐலி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களை மிரட்டுறீங்களா? நீங்கள் மிரட்டுறதுக்கெலாம் நாங்கள் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது. என்ன எவிடன்ஸை வச்சு நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிங்களோ அதை காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் மினிஸ்டர் தான் இறந்தார் அது இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் எவிடன்ஸுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எவிடன்ஸை இந்த மாதிரி வந்து நம்ம இந்திராணியும் வந்து நானும் மீடியா ஆள் தான், நான் மீடியா ஆளாக நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அவரோட பொண்ணாக தான் இங்கே வந்திருக்கேன், நான் மீடியா ஆளாக நடந்துக்கிட்டால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து நம்ம இந்திராணி சொன்னதையும் நம்ம ஐலி சொன்னதையும் கேட்டு ரொம்பவே வந்து பம்ம ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதய பெருமாள் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவள் போயிட்டு கேட்குறாங்க உதய பெருமாள் கிட்ட, அங்கே என்ன தான் நடந்தது, நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைம்மா, அவர்கிட்ட வந்து அவர் தான் என்னோட சட்டையை பிடிச்சாரு, இந்த மாதிரி வந்து அவர் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமானதுனால நான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தாம்மா போனேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. அவருமே என்கிட்ட ரொம்பவே வந்து சாந்த குணமாக தான் பேசினார். அவர் வந்து பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்போது இது வந்து என்னோட அரசியல் வாழ்க்கை இன்னும் 1 வருஷம் தான் இருக்கும், ஏன்னா என் உடம்பும் எனக்கு சரியில்லை, கொஞ்ச காலம் வந்து நான் அரசியலில் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட நீ கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் மக்களுக்கு வந்து நல்லது வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயபெருமாள் கிட்ட நம்ம மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது இதை இளங்கோ கேட்டுடுறாங்க. இளங்கோ கேட்டுட்டு, இந்த ஆள் என்ன இந்த மாதிரி மனசு மாறிட்டா இது நல்லா இருக்காதே, அந்த எவிடன்ஸு நம்மக்கிட்ட வரணும், இந்த ஆள் வந்து அந்த எவிடன்ஸை வந்து அழிச்சிட்டா கண்டிப்பாக வந்து இந்த ஆள் வந்து இறந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பதட்டை ஏற்படுத்து. அந்த அரசியல் வாழ்க்கையை வச்சு தான் இளங்கோட வாழ்க்கையே இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் வந்து நல்லவராக திருந்திட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மினிஸ்டர் வந்து அவங்க பையன் இளங்கோவே ஒன்று கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம அயலிக்குமே வந்து டவுட்டு வருது. அந்த இளங்கோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் அதிகாரி சொன்னதையும் நம்ம அயலி நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சரி சித்தப்பா, நான் கண்டிப்பாக உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம உதய பெருமாள் ஒரு விஷயத்த சொன்னோடனே நம்ம கண் கலங்கிறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதய பெருமாள் சொல்கிறாங்க, நீ இந்திராணி அயலி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, கண்டிப்பாக என்னை அயலி கொண்டு வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அயலிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. மாமா இந்த அளவுக்கு என்னை நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சிவாவுக்கு மட்டும் நம்ம அப்பா ஏன் நம்மளை இன்னும் இது பண்ணலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் அயலி சொல்கிறாங்க, என்னை இன்னைக்கு ஏற்றுக்கினவர் கண்டிப்பாக வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களையும் ஏற்றுப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்திராணி
இந்திராணி சொல்கிறாங்க வாங்க நம்ம வக்கீலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஐலி சொல்கிறாங்க இல்லை நீ நாங்கள் வந்து இதுக்காக ஒரு ஆஃபீஸரை பார்க்கலான்னு போகிறதா இருக்கோம், நீங்கள் போய் ஒரு பக்கம் வக்கீலை பாருங்கள், நாங்கள் போயிட்டு இந்த பக்கம் அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐலி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக வந்து இது பண்ணுங்கள், சித்தப்பா ரொம்ப நாளைக்கெலாம் உள்ளே வைக்க முடியாது, வயசாகிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனால கண்டிப்பாக அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 2 பக்கமாக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கபிலருக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. இவங்க இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டது, அதுவும் இல்லாமல் அந்த அங்கே லா பாயிண்ட்லாம் பேசுனது, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து டவுட்டாகவே இருக்குது. என்னடா இது இவங்க உண்மையிலேயே போலீஸாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐலியும் சிவாவும் விஜயகுமார் ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அவர் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் மினிஸ்டர் வேறு, அதனால் இதில் நம்ம தலையிடவே முடியாது அப்படின்னும் போது நம்ம ஐலியும் நம்ம சிவாவும் கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணுங்கள் சார், நம்ம டீமை எடுத்து இது பண்ணனா கண்டிப்பாக உண்மையான குற்றவாளி யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலியும் சிவாவும் பேசுனதுனால அவரும் பெரிய அதிகாரிக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுமே இந்த டீமை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஐலி சிவா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஐலி வந்து நம்ம சிவா கிட்ட சொல்கிறாங்க, இதில் எனக்கு என்னமோ மினிஸ்டர் பையன் சம்மந்தப்பட்டிருப்பான்றது எனக்கு தோணுது, அந்த ஸ்டேஷன்லேயே அதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரியே வந்து அவர் தான் எவிடன்ஸ் அப்படின்னும் போது வெளியிலையும் வந்து மாமாவும் அதுதான் சொல்கிறாரு, இது அவர் தான் பார்த்தாரு, நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவாவுக்கு ஒரு டவுட் வருது. சரி ஐடி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலானே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செல்வநாயகியும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பிரபு வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டதுனால என் புருஷன் முக்கியமாக இப்போ உங்களுக்கு பதவி முக்கியமானு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. உடனே இந்திராணியா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் சிவாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன சிவா நீங்கள் நாங்கள் போன காரியம் ஓரளவு இதுவாகிடுச்சு, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வக்கீல் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், அதுவும் இல்லாமல் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஐலியும் சிவாவும் யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம ரித்திகா வாயிலிருந்து இந்த உண்மையை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ரித்திகா முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரித்திகாவும் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரித்திகா வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, அந்த பென்ட்ரைவ் விஷயத்தை நம்ம கையில் பென்ட்ரைவ் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்கா, நம்ம ரித்திகா கிட்ட எடுத்து கொடுத்த பென்ட்ரைவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஐலியும் சிவாவும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் நம்ம வலைக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளை தானாக இப்போ பாரு அந்த மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகத்தை இது பண்ணிப்பா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரித்திகாவும் மோனிகா கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட கொடுத்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஐலி சிவா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ரித்திகா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்கு மரியாதையாக அன்னிக்கு எதிராக எடுத்த அந்த பென்ட்ரைவை யார்கிட்ட கொடுத்தேன்னு உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது ரித்திகா சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல, நீ சொல்லனா இப்போ நான் அண்ணியை கூப்பிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன், நீ தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தான் வந்து மோனிகா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல. இதை வச்சு அந்த மோனிகா கிட்ட எப்படி பென்ட்ரைவை வாங்கி மாமாவை வெளியில் கொண்டு வரதை பற்றி நம்ம ஐலியும் சிவாவும் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி உதய பெருமாளை வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையிலேயே இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.